ஓ ஹே ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காட் மாங்கவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? ஹீரோவை குழுவை போட்டு தள்ளுறதுக்கான பவுண்டியை ஒரு வேம்பயர் கூட்டம் எடுத்திருக்கோம். வேம்பயர் கூட்டமும் போயிருக்கோம். பட் ஹீரோ டிவைன் பவர் யூஸ் பண்ணி அந்த வேம்பயர் கூட்டத்தை கேப்சர் பண்ணியிருப்பான். கூடவே அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருப்பான். இதே நேரத்தில் அங்கே இருந்த பிரின்ஸை காலை உடச்சி அனுப்பி வச்சிருப்பான் அவனுடைய சிட்டிக்கு. அந்த டைம் இந்த நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த பார்ல வந்துட்டு ஸ்வாட் சைன்ட் வருவாங்க. அந்த பார்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து டிராகன் ஐலாண்டுக்கு போயிட்டு டிராகன்ஸை போட்டு தள்ள போறேன், நீங்க எல்லாரும் போயிட்டு காப்ளின் கூட்டத்தை போட்டு தள்ளுங்கன்னு ஸ்வாட் சைன்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்தா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே டிராகன் ஐலாண்டை காட்டுறாங்க. சுத்தி ஏகப்பட்ட டிராகன் இருக்கு. நம்ம டிராகன் குயின் காட்டினா உள்ள டிராகன் குயினுக்கு ஒரு முட்டை இருக்கு. ஸோ முட்டையை பிடிச்சிட்டு அவங்க படுத்திருக்காங்க. அந்த டைம் அவங்க இருக்கிற குகை நடுங்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்ட்டு அவங்களும் எழுந்திரிச்சு கேக்குறாங்க. அந்த குகையில ஒரு சைட்ல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல ஒரு வைபர் டிராகன் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு சே அவ இவ்வளவு சீக்கிரம் குணமாகி வருவான்னு எனக்கு தெரியாம போச்சேன்ட்டு முட்டையை தடவிக்கிட்டே அதுக்கான நேரம் வந்துருச்சுன்ட்டு அவங்க அந்த முட்டைக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவங்களுடைய நெஸ்ட்ல வைக்கிறாங்க. குழந்தை, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அப்பா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காப்ளின். நான் இது எல்லாத்தையும் இப்பயே முடிச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. டிராகன் மதர் அவங்களுடைய உண்மையான ஃபார்ம் எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே காட்டினா கத்தியில ரத்தம் சொட்ட சொட்ட ஏகப்பட்ட வைபர் டிராகனை நம்மளுடைய ஸ்வாட் சைன்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சடல கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஸ்வாட் சைன்ட் வருவாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான உருவத்துல நம்மளுடைய டிராகன் மதரும் வந்து இறங்குறாங்க. கடைசியா நீ வெளியே வந்துட்டியா டிராகன் மதர்ன்ட்டு ஸ்வாட் சைன்ட் கட்டுப்புல கேட்கறாங்க. ஹே, பூதங்களால தோக்கடிச்ச வர்பின் உன்னால எப்படி வெளியே தலையை காட்ட முடியுதுன்ட்டு டிராகன் மதரும் பதிலுக்கு கிண்டல் பண்றாங்க. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. நீ எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி இருக்க, உனக்கு அதுக்கு தண்டனையா மரணத்தை பரிசா தரேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம டிராகன் மதரை அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டிராகன் மதரை ஷாக் ஆயிட்டு அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றாங்க. ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆகிக்குது. இவங்க ரெண்டு பேரோட பவர் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதை பார்த்துட்டு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த தண்ணி போட்டுட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு இந்த டிராகனோட இதான் தண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டிராகனுடைய வால் வந்து அவன் இருக்கிற இடத்த அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு நம்ம ஸ்வாட் சைன்ட் அவனை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி அட்டாக் போறாங்க. அந்த அட்டாக் வந்து அவன் இருக்கிற இடத்த ஒரே பிளாஸ்ட். ஸோ அந்த கல்லு இல்லாம ஆயிடுது. ஸ்வாட் சைன்ட் அவனை தூக்கி அட்டாக் போட்டு, ஏன்டா சண்டையை பாக்குறேன்னா தூரத்துல இருந்து பார்க்க மாட்டியா, எதுக்கடா சண்டைக்கு நடுவில் எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு கேட்கறாங்க. டிராகன் மதரும் அவங்களுடைய பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பவர் யூஸ் பண்ண உடனே ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் வந்து ஸ்வாட் சைன்ட்டை அட்டாக் பண்ண போது அவங்களும் அவங்களுடைய கத்தியை வச்சு எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கிறிஸ்டல் வந்து குடிச்சிட்டு இருப்பா இல்லையா, அவனுடைய கவட்டைக்கு நடுவுலயே வந்து சொல்லுது ஜஸ்ட் மிஸ் அப்படின்ட்டு அவன் கதறான். இந்த அட்டாக்கை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நம்மளுடைய ஸ்வாட் சைன்ட் அந்த கிறிஸ்டல் மேலேயே ஜம்ப் பண்ணி டிராகன் கிட்டக்க போயிட்டு அவங்களுடைய பவர்ஃபுல்லான அட்டாக் மூலயமா ஏகப்பட்ட அட்டாக்கை டிராகன் மதர் மேல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. டிராகன் மதர் வழியில கத்துறாங்க. அந்த டைம் நெஸ்ட்ல இருந்த அந்த டிராகன் முட்டை கிராச் ஆயிடுது. அதுல இருந்து நம்ம குட்டி டிராகன் வெளியே வந்து முதல்ல பாக்குற விஷயமே டிராகன் மதர் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கிக்கிட்டே ஸ்வாட் சைன்ட்டுக்கு முன்னாடி மண்டி போட்டு இருக்காங்க. ஹே சே, நான் உன் தலைக்கு தான் எய்ம் வச்சேன், ஆனா உன்னுடைய ஒரு கண்ணு தான் சிக்கிக்கிச்சு, இப்போ மிஸ் ஆகாதுன்னு ஸ்வாட் சைன்ட் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹேய், நான் கடைசி வரைக்கும் சண்டை போறதுக்கு தயார்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு தயாராகும் போது என்ன தைரியம் தான் என் அம்மாவே அட்டாக் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகனும் ஸ்வாட் சைன்ட்டை அட்டாக் பண்ண வருது. அசால்ட்டாவே அந்த டிராகன் குட்டிய அடிச்சு பறக்க விட்டுறாங்க ஸ்வாட் சைன்ட். இதை பார்த்துட்டு குழந்தை, உன் நினைவுல இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல போனாதான் நீ சேஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு டிராகன் மதர் குட்டியை காப்பாற்ற வரும்போது பின்னாடி நம்ம ஸ்வாட் சைன்ட் அவங்களுடைய கத்தியை வச்சு டிராகன் மதருடைய தலையை வெட்டி எடுத்துடுறாங்க. இத கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நம்ம குட்டி டிராகனும் அழுதிக்கிட்டே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு பறந்து போகுது. இதை பார்த்துட்டு ஸ்வாட் சைன்ட் இது என்கிட்ட விட்டுருங்க, இந்த சின்ன பூச்சை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த தண்ணி போட்டுருப்பான் இல்லையா, அவன் வந்து அட்டாக் பண்றான். ஆனா அவன் பண்ண அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு கொய்யால என்னவாட அட்டாக் பண்றேன்ட்டு அது வாயிலேருந்து ஆசிட துப்புது. அந்த ஆசிடும் டைரக்டா வந்து அவன் மூஞ்சில பட்டோன்னே எரிய ஆரம்பிக்குது. அச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதையிட்டு இருக்கும் போது ஸ்வாட் சைன்ட் தான் ஹீலிங் போஷனை அவன் மேல ஊத்தி அவனை காப்பாத்துறாங்க. அவன் மூஞ்சி பாதி வெந்து போயிருக்கு. எங்க அந்த பள்ளியை கொன்னு சமைக்காம நான் விட மாட்டேன்ட்டு அந்த குடிகாரன் வந்து கடுப்புல இருக்கும்போது அந்த குட்டிலாம் பறந்து போயிடுச்சு. அந்த குட்டியால மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கிற வரைக்கும் அந்த குட்டியை நான் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு ஸ்வாட் சைன்ட் சொல்றாங்க. சீக்கிரம் போயிட்டு நான்
காப்ளினை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு குடிகாரனை கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு மாஸ்டர், டிராகன் உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த ஃபயர் எனர்ஜி என்னுடைய மேஜிக் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால என்னுடைய பவர் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு சரி வா போலான்ட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதை பார்த்துட்டு குட்டி டிராகன் வந்து அந்த அம்மா டிராகனுடைய தலைக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்கு. உன் சாவுக்காக டிராகன் ஜட்ஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நான் நாயத்தை வாங்குவேன்னு சொல்லிட்டு டிராகன் மாதருடைய தலையை தூக்க ட்ரை பண்ணுது. பட் அதால தூக்க முடியல. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நான் உன்னை சாப்பிட போறேன்ட்டு டிராகனுடைய மீதி பாட்டு இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு ஒரு முழு டிராகனா எவால்வ் ஆகி டிராகன் மதருடைய தலையை தூக்கிட்டு மற்ற டிராகன்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி போகுது. அந்த இடம் சுத்தி லாவாவால் சூழப்பட்ட நிலைமையில பிரம்மாண்டமான விஷுவல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்த நம்மளுடைய குட்டி டிராகன் அதோடைய அம்மா தலையை கீழே வைக்குது. கீழே வச்ச அடுத்த செகண்டே ஒரு டிராகன் அந்த குட்டி டிராகனை வந்து அட்டாக் பண்ணி தரையா வச்சு அழுத்துது. டிராகன் கிங் இவன் ஒரு வெளிநாட்டவன், அதான் பிடிச்சன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லுது. இதே நேரத்துல அந்த டிராகன் மதருடைய தலை உருண்டு ஓடி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு குட்டி டிராகனும் கத்துது. இது டிராகன் மதருடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டிராகன் கிங் வராரு. ஸோ இந்த இனத்துல டிராகன் மதர், டிராகன் நைட்ஸ், டிராகன் கிங்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ அதுல ஒரு டிராகன் கிங் தான் இவரு. நீ யாருன்ட்டு டிராகன் கிங்கும் குட்டி டிராகன்கிட்ட கேட்கும்போது அவங்க எங்க அம்மா தான், அவங்க செத்ததுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி டிராகன் சொல்லுது. இதை கேட்டுட்டு ஆமா அந்த தலையில ஷார்ட் கீரல் இருக்கு, ஹோலி பவரும் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சயின்ட் தான் இப்படி பண்ணிருக்கணும்ட்டு மற்ற டிராகன்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்குங்க. இதே நேரத்துல டிராகன் கிங்கும் ஆமா உன்கிட்ட இருந்து வர ஸ்மெல் டிராகன் மாரி தெரியலையே, உன் அப்பா யாருன்னு கேட்கும்போது குட்டி டிராகனும் எழுந்துக்கிட்டே இது வரைக்கும் எங்க அப்பாவை நான் பார்த்தது கிடையாது, ஆனா எங்க அப்பா ஒரு காப்ளின்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு குட்டி டிராகன் சொல்லுது. இதை கேட்டுட்டு மற்ற எல்லா டிராகனுமே ஷாக் ஆயிடுது. அந்த டைம் குட்டி டிராகனை அடக்கிட்டு இருந்த அந்த டிராகனுமே திருப்பியும் அடைச்சிட்டு இது ஒரு கிராஸ் பீடு, டிராகன் கிங் நீங்களே இந்த குட்டி டிராகனை சாப்பிட்ருங்கன்ட்டு அந்த டிராகன் சொல்லுது. அந்த டிராகன் கிங்குமே யோசிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த டிராகன் கிங்கோடைய வாரிசு தான் இவனை எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீ என்னுடைய டிராகன் ரத்தம் இல்ல, அதனால நான் உங்களை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு குட்டி டிராகனை அடக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஒரு டிராகன், அந்த டிராகன் குட்டி டிராகனை சாப்பிட ட்ரை பண்ணுது.